ആറാவது ശ്ലോകം. ആത്മജായ സുതാകാര, സുത അകാരം. ആത്മജായ സുത അകാര സുതാകാര പശുദ്രവിണ ബന്ധുഷു. ആത്മജായ സുതാകാര പശുദ്രവിണ ബന്ധുഷു നിരൂഢ മൂലഹൃദയഃ ആത്മാനം ബഹുമന്യതേ. നിരൂഢമൂലഹൃദയ ആത്മാനം ബഹുമന്യതേ. ആത്മജായാ സുതാകാര പശുദ്രവിണ ബന്ധുഷു നിരൂഢമൂലഹൃദയ ആത്മാനം ബഹുമന്യതേ. ஆசைகள் அப்படிங்கிறது நமக்குள்ள வேரூன்றி நிற்கிறது. வேறு ദൃഢമാ ഉറച്ചു നിൽക്കുന്ന ഹൃദയത്തോട് കൂടിനവാളാക്കും നമ്മളെല്ലാം. ആത്മാ നിരൂഢ മൂല ഹൃദയ. ஆத்மா அப்படிங்கிற நம்மளோட சரீரத்துல நல்ல மாதிரி வேறு உറച്ച ഹൃദയത്തോട് കൂടിന അവസ്ഥയിലാക്കും നമ്മളെല്ലാം இருக்கும். ஜாயா மனைவி நம்ம கூட எப்பவுமே கூட இருக்கணும் அப்படின்னு கணவர்களுக்கெல்லாம் தோன்றது. சுதா புத்திரர்கள் கூட எப்பவும் இருக்கணும் அப்படின்னு மாதாபிதாக்களுக்கும் தோணுறது. அகாரம் என்னோட சொந்தம் வீடு அப்படிங்கிற அட்டாச்மெண்ட், இந்த வீடு எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. பசு வாய் பேச முடியாத மாடுகள், பூனை, நாய்கள், கிளிகள் எல்லாம் வளர்த்திட்டு அதுகளையெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாத அவஸ்தை. திரவிணம் வாகனம், பிஸ்னஸ், அதே மாதிரி சம்பத்து பண்ணக்கூடின ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் இப்படி விவித தரம் சொத்து அதாக்கும் திரவிணம். பூமி, பேங்க் பேலன்ஸு, இப்படி இருக்கிற சொத்துகள், அதே மாதிரி சேர்த்தி வச்சிருக்கிற நகைகள் இதெல்லாம் கெட்டி பொதிஞ்சு ഇതൊന്നും ഞാൻ വിടവേ മാട്ടേൻ அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை. ബന്ധുഷു നമ്മളോട് ബന്ധുക്കൾ എപ്പോഴും നമ്മ കൂടെ പാശത്തോട് കൂടിയിട്ട് ഇരിക്കണം அப்படிங்கிற ஆசை. பாச பிணைப்புகள். ஆத்மானம் பகுமன்யதே. இப்படி സ്വയം அபிமானம் உண்டாகிறது. ഞാനാക്കും ഇതെല്ലാം കൊണ്ട് നടக்கிறேன். ഇതിലെല്ലാം நிறைய அட்டாச்மெண்ட் உண்டாகிற அளவுக்கு இதுல ஏதாவது ஒன்று இல்லாம போயிடுச்சுன்னா அதிகடினமான துக்கானுபவம் அப்படிங்கிறதும் இருக்கும். சுகம் சுகம் அப்படின்னு நம்ம தேடி தேடி போகிறதெல்லாம் நம்மளை ஆழமான துக்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. காலஸ்வரூபியா இருக்கிற பகவானோட திருவிளையாடல் காரணமாயிட்டு இருக்கிறது எல்லாமே பகவான் இல்லாமையும் பண்ணிடுறார். நான் இல்லைன்னா பின்ன இவாளெல்லாம் எப்படியாக்கும் வாழ்வா அப்படின்னு தோணி நம்ம சங்கடப்படுறோம். நானாக்கும் இவாளையெல்லாம் பரிபாலனம் பண்றேன், இவாளுக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் நானாக்கும் அப்படின்னு ஸ்வயம் அபிமானம் பண்ற அபிமானிக்கிற மனுஷனை திடீர்னு ஒரு நாளைக்கு காலஸ்வரூபியா இருக்கிற பகவான் திரும்ப கூட்டிட்டு போயிடுவார். அப்படி இருந்தாலும் அந்த குடும்பம் கொஞ்ச நேரம் பகச்சு நின்னானாலும் அதுக்கப்புறமும் எப்பவும் போல அந்த குடும்பம் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம இல்லைன்னா இந்த குடும்பத்தை யாரும் பார்த்துக்க முடியாது, நம்ம அளவுக்கு நன்னா பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த பராக்கிரமத்துல சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு ஓடி ஓடி குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷன் திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த மனுஷனை பகவான் திரும்ப கூப்பிட்டுடுவார். இவ்வளவுதான் இருக்கு வாழ்க்கை அப்படின்னு இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7வது ஸ்லோகம்.
സന്ദഹ്യമാന സർവാംഗ യേഷാം ഉദ്വഹന ആദിന. സന്ദഹ്യമാന സർവാംഗ യേഷാം ഉദ്വഹനാദിന. കരോതി അവിരതം കരോത്യവിരതം മൂഢോ അവിരതം മൂഢഃ ദുരിതാനി ദുരാശയഃ. കരോത്യവിരതം മൂഢോ ദുരിതാനി ദുരാശയാൻ. സന്ദഹ്യമാന സർവാംഗ യേഷാമുദ്വഹനാദിന. കരോത്യവിരതം മൂഢോ ദുരിതാനി ദുരാശയാൻ. കുടുംബത്തെ പരിപാലനം പண்றதுக்காയിട്ട് ശരീരം, മനവി, പുത്രൻ, ധനം, വീട്, ധാന്യം ഇതിലെല്ലാം ഒരു അറ്റാച്ച്മെന്റ് ഉണ്ടായിട്ട് மனுஷா என்ன பண்றா, இதெல்லாம் நமக்கு சுகம் தர ஒரு விஷயமாக்கும் அப்படின்னு நினைச்சு வாழறா. இதெல்லாம் காப்பாத்துறதுக்காയിട്ട് பாபகர்மங்களை செஞ்சு துக்கிச்சு வாழ வேண்டி வருது. காட்டுக்கொள்ளக்காரனா இருக்கிற ரத்னாகரன மாதிரி மனைவி குழந்தைகள் எல்லாம் தனக்கு சொந்தமாக்கும் அப்படின்னு அவரு நினைச்சார். அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்னோடு மட்டும் கடமையாக்கும் அப்படின்னு அவரு நினைச்சார். நான் இல்லை அப்படின்னா இவாளுக்கு வாழ முடியாது அப்படின்னு அவரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். மூடஹா, அஜ்ஞானியான மனுஷன், சரியேது தப்பேது அப்படின்னு பகுத்தறிவில்லாத மனுஷன். துராசயா, நல்லதல்லாத்த அவ அடுத்தவாளை ஏமாத்தியும் அவாகிட்ட இருக்கிறத தட்டி பறிச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு இருக்கிற மனுஷா. காட்டுக்கொள்ளக்காரனான ரத்னாகரன் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் செஞ்சதெல்லாம் தப்பாக்கும் அப்படின்னு தோணினோன அதுல இருந்து அவர் மீண்டு வந்து வால்மீகி மகர்ஷி ஆயிட்டு மாறிட்டார். ராமாயணத்தை எழுதினார். அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த துரிதப்பாடு எல்லாம் அப்படின்னாக்கும் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏஷாம் மனைவி, புத்திரர்கள், பந்து மித்ராதிகள் இவாளோட எல்லாம் பரிபாலனத்துக்காயிட்டு அந்த குடும்பநாதன் பிரியப்பட்ட எல்லாத்தோடும் எல்லாம் எல்லாம் உத்வகனம் பொறுப்பை சுயமா எடுத்துண்டு நான் தான் இந்த குடும்பத்தை பரிபாலிப்பேன் அப்படிங்கிற பொறுப்பு எடுத்துண்டு தாங்க முடியாத சுமைய தூக்கி வச்சுண்டு மனசு விஷமிச்சு கழுதைய மாதிரி பாரம் சுமந்துண்டு நம்ம எல்லா சரீர பாகங்களையும் சிரமப்படுத்திண்டு அத்வானிச்சு சந்தஹ்யமான சர்வாங்கஹா, தஹ்யமானம் சொன்னனாக்கா தகிப்பிக்கிறது. சந்தஹ்யமானம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு சரீரத்தை நொந்துண்டு அதிகடினமான பிராரப்தத்தால குடும்பநாதனோட சரீரத்துல சர்வ அங்கங்களும் தகிக்கிறது. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கடின அத்வானம் எல்லாம் செஞ்சு குடும்பத்தை பரிபாலிக்கிற மனுஷன் அவனோட சரீரத்தோடு வலி அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. சொந்தம் சரீரத்தை கொடியும் கேர் பண்ணாதக்கு வெயிலையும் மழையிலையும் உடம்பு சரியில்லாத சமயத்துல கொடியும் ரெஸ்ட் இல்லாதக்கு வேலை பண்ணி குடும்பத்தை பரிபாலனம் பண்ற குடும்பநாதன் இந்த அளவுக்கு அதிகடினமான வேலைகள் செஞ்சிட்டும் அவிரதம் ரெஸ்ட் இல்லாதக்கே
ദുരിതാനി കരോതി, പാപകർമ്മങ്ങളെ ചെയ്യறதுக்காയിട്ട് ഓട്ടോട്ടം ഓടുறார் അവര്. കുടുംബ പരിപാലനத்துக்காയിട്ട് നെട്ടോട്ടം ഓടവക്കും ചേരാർ കുടുംബനാഥൻ. காட்டுக்கொள்ளக்காரனாயிருந்த ரத்னாகரனுக்கு ரிஷிகளோடு சத்சங்கம் கிடைச்சோன அந்த கொள்ளக்காரன் அப்படிங்கிற அந்த லெவல்லேருந்து வால்மீகி மகர்ஷி அப்படிங்கிற பதவியில வந்து சேர்ந்தார். ராமாயணம் அப்படிங்கிறத எழுதினார். வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். சாதாரணக்காரான மனுஷாலும் ரத்னாகரன் அப்படிங்கிற காட்டுக்கொள்ளக்காரன மாதிரி ஸ்வயம் பகவானில மனசை உயர்த்தறதுக்கு முயற்சி பண்ண வேண்டினதாக்கும். 8வது ஸ்லோகம். ஆட்சிப்த ஆத்மேந்திரியः ஸ்த்ரீணாம் அசதீனாம் ச மாயயா. ஆட்சிப்தாத்மேந்திரிய ஸ்த்ரீணாம் அசதீனாம் ச மாயயா. ரஹோ ரஜிதயா ஆலவைஹி சிசூனாம் களபாஷிணாம். ரஹோ ரஜிதயா ஆலாவை சிசூனாம் களபாஷிணாம். ஆட்சேப்தாத்மேந்திரிய ஸ்த்ரீணாம் அசதீனாம் ச மாயயா. ரஹோ ரஜிதயா ஆலாவை சிசூனாம் களபாஷிணாம். அசதீனாம் ஸ்திரீனாம், மனைவிகள் கணவர்களை அதர்மத்துக்காயிட்டு பிரேரணை பண்றா. கிடைச்ச சாலரியிலொன்னும் அவ சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. பக்கத்துல இருக்கிறவா காரு வாங்கிட்டா, அவ வீடு வாங்கிட்டா, நமக்கும் அதே மாதிரி வாங்கணும். காரு, வீடு, பட்டுசாரி, நகைகள், சுக சௌகரியங்கள் இதெல்லாம் மஸ்ட். எப்படியாவது இதெல்லாம் வாங்கிதான் ஆகணும். அப்படி இருக்கிற வாண்டட் செய்யறது கணவர்கள் கிட்ட பாசமில்லாத மனைவிகளாக்கும். செல்ஃபிஷான மனைவிகள். கணவரோடு சாலரி அதை எത്രയാക്കും அப்படின்னு மனைவிகளுக்கு தெரிஞ்சானாக்கா அதை விட எக்ஸ்ட்ரா பணம் கணவர்கள் கொண்டு வந்தானா அந்த பணம் எங்கேந்து வந்தது, இത്രയും ஜாஸ்தியான பணம் அப்படின்னு கேட்டு அதனோட சோர்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது மனைவியோடு கடமையாக்கும். நேர்வழிக்கான சம்பாத்தியமாக்குமா அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மனைவியோடு கடமை. புத்திரர்களோடு கையில அதிகமான பணத்தை பார்த்தானா கேள்வி கேட்கத்தான் வேணும். அது அம்மாவோடும் அப்பாவோடும் கடமையாக்கும். இത്രയധികം பணம் எங்கேந்து வந்தது, உனக்குண்டான வேலையோடு சாலரி தான் இதா, இது எங்கேந்து வந்தது அப்படின்னு கேட்க வேண்டிய கடமை மாதாபிதாக்களுக்கு இருக்கு. அப்படி அந்த கடமை உணர்வு இல்லாதவாளாக்கும் கணவர்களை அதர்மத்துக்கு கொண்டு செல்லறா. கணவர்களை அதர்மத்துக்கு கொண்டு போகாம இருக்கிறதாக்கும் பதிவிரதா தர்மம். பாதிவிரத்தியம் അനുഷ്ഠിக்கிற மனைவியோடு தர்மம். ஸ்திரீனாம் ரஹோ ரஜிதயா மாயையா, ஸ்திரீகளோடு தனிமேல இருக்கிற சிருங்கார பாவத்தோடு கூடி இருக்கிற பலவிதமான கொஞ்சாட்ட வர்த்தமானங்களில மயங்கிண்டு. களபாஷினாம் ശിശൂനാം ആലബൈഹി, காரியசாத்தியத்துக்காயிட்டு குழந்தைகள் கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு வரும். அந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் கேட்டுண்டு. நல்ல அப்பா, ஸ்வீட் அப்பா, எனக்கு அதை வாங்கித்தா அப்பா, இதை வாங்கித்தா அப்பா அப்படின்னு கொஞ்சிண்டு வர அந்த வார்த்தைகளில மயங்கிண்டு ஆட்சிப்த அட்ராக்ட் செய்யப்படுற ஆத்ம இந்திரியா, மனசும் இந்திரியங்களுமாயிட்டு அதனாலேயே இந்த மனைவியையும் குழந்தைகளையும் குஷிப்படுத்தணும்
அதுக்காக நான் என்ன வேணா செஞ்சு சம்பத்தை உண்டாக்குவேன் அப்படிங்கிற உறுதிக்கு கொண்டு வரான் மனச. அப்படி இருக்கிற அந்த கிரகநாதன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 9வது ஸ்லோகம். கிரகேஷு கூடதர்மேஷு கிரகேஷு கூடதர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதः. கிரகேஷு கூடதர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதः. குர்வன் துக்கப்ரதீகாரம் சுகவன் மன்யதே கிரஹி. குர்வன்ன துக்கப்ரதீகாரம் சுகவன் மன்யதே கிரஹி. கிரகேஷு கூடதர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதः. குர்வன்ன துக்கப்ரதீகாரம் சுகவன் மன்யதே கிரஹி. கூடதர்மேஷு அதர்மம் செஞ்சும், துக்கதந்திரேஷு அதர்ம பிரவൃத்திகள் எல்லாம் துக்கம் தரக்கூடியவையாக்கும். நிம்மதி அப்படிங்கிறது கிடையாது. அதனால அந்த அதர்ம பிரவൃத்திகள் எல்லாம் செஞ்சு துக்கம் அனுபவிச்சுண்டு, கிரகேஷு அப்படி இருக்கிற நிம்மதி இல்லாத துக்க பிரவൃத்திகள் செய்யறவனா இருக்கிற கிரகநாதன் அந்த வீடுகளில அதந்திரிதா எந்த விதமான டயர்டும் இல்லாதக்கு துக்க பிரதீகாரம் கூர்வன் துக்கங்களை இல்லாம ஆக்கிறவனாயிட்டு எந்த ஒரு ரெஸ்டும் இல்லாதக்கு டயர்டு இல்லாதக்கு ஓடி நடக்கிறான். குடும்பத்துல அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சங்கடங்களையும் கஷ்டங்களையும் துரிதங்களையும் தனக்கே எடுத்துண்டு ஓடி நடக்கிறான். கிரகி வீட்டுல சுகவத் மன்யதே சுகம்தான் அப்படின்னு நினைக்கிறான். மனைவியோடும் குழந்தைகளோடும் முகம் சந்தோஷம் அடையறத அதர்ம பிரவൃத்தி செஞ்சுட்டானாலும் பரவாயில்லை, எத்தனை பேரை துரோகிச்சுட்டானாலும் பரவாயில்லை, அந்த கிரகஸ்தன் அவனோட கிரகத்துல சுகம்தான் அப்படின்னாக்கும் நினைச்சுக்கிறான். சுகம் அப்படின்னு அவன் நினைக்கிறது அது சொப்பனம் மாதிரியாக்கும், அது உண்மை கிடையாது, மித்தியாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 10வது ஸ்லோகம். அர்த்தைஹி ஆபாதிதைஹி குர்வ்யா. ஹிம்சயா இதஹ ததஹ ச. அர்த்தைராபாதிதைர்குர்வ்யா ஹிம்சயேதஸ்ததஸ்சதான். புஷ்ணாதி ஏஷாம் போஷேன சேஷபுக் யாதி அதஹ ஸ்வயம். சேஷபுக்யாத்யதஸ்வயம். அர்த்தைராபாதிதைர்குர்வ்யா ஹிம்சயேதஸ்ததஸ்சதான். புஷ்ணாதி ஏஷாம் போஷேன சேஷபுக்யாத்யதஸ்வயம். இதஹா ததஹா ச இங்கேயும் அங்கேயும் ஓடி நடந்து, குர்வ்யா ரொம்ப ஜாஸ்தியான, ஹிம்சையா அடுத்த வாழ துரோகிச்சுண்டு, நிறைய பேரோட மனசையும் துரோகிச்சுண்டு, அடுத்த வாழோட பணத்தெல்லாம் அபகரிச்சுண்டு, ஆபாதிதைஹி சம்பாதிக்கிற, அர்த்தைஹி சம்பத்துகளால, தான் பந்துஜனங்களை புஷ்ணாதி குஷிப்படுத்துறார் அந்த கிரகநாதன். ஏஷாம் பந்துஜனங்களை போஷேனா சாப்பிட வச்சுண்டு, அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சேஷபுக் மிச்சம் மீதி வர உணவை சாப்பிட்டு அவளை திருப்திப்படுத்தி, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி வரதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்வயம் அந்த கிரகநாதன் ஸ்வயம் ஆயிட்டு அதஹா யாதி நாசத்துல போய் விடுறான். பாபம் செஞ்சு
நரகத்துல ஒரு சீட்டு புக் பண்றேன், மரணத்துக்கு அப்புறம் அந்த நரகத்துல தானே போய் விழலாம். 11வது ஸ்லோகம். வார்த்தாயாம் லுப்யமானாயாம் ஆரப்தயாம் புனः புனः. வார்த்தாயாம் லுப்யமானாயாம் ஆரப்தாயாம் புனः புனः. லோப அபிபூதः நிஸ்ஸத்வः பரார்த்தே குருதே ஸ்பிருஹாம். லோபாபிபூதோ நிஸ்ஸத்வ பரார்த்தே குருதே ஸ்பிருஹாம். வார்த்தாயாம் லுப்யமானாயாம் ஆரப்தாயாம் புனः புனः. லோபாபிபூதோ நிஸ்ஸத்வ பரார்த்தே குருதே ஸ்பிருஹாம். அதர்ம பிரவൃத்திகளால மனசும் சரீரமும் தளர்ந்து போயிட்டு, சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுதுறதுக்கு சாதிக்கும். வார்த்தாயாம் அப்படின்னாக்கா அப் டு டேட் வேலைகள், உபஜீவன பிரவൃத்திகள். ലുപ്യമാനായാം അത് കമ്മിയായി കമ്മിയായി ആരബ്ധായാം ആരംഭിച്ച വെച്ച തൊഴിലൊന്നുമേ ശരിയാകാതക്ക് എല്ലാം നൊന്തുപോന അവസ്ഥയില് பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி அது நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஆயிட்டு, நிறைய ஸ்டேட்லயே நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஆகி டாப் லெவல்ல நிக்கிறது. ஆனா வயசாயாச்சு, இதெல்லாம் கொண்டு நடத்துறதுக்கு இனி நிறைய காலம் ஒன்றும் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த தோணல். மனுஷனோட வயசு அப்படிங்கிறது ஜோதிஷாஸ்திரபரமாயிட்டு 120 வயசாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 100 வயசே ஆக போறது. அப்படியாக்குமானா வயசாயாச்சு, எனக்கு பயமா இருக்கு. இப்படி ஒரு அவஸ்தை. அப்படி இல்லைன்னா டாப் லெவல்ல தொழில் பண்ணிட்டு இருந்ததாக்கும். இப்போ லைபிலிட்டிஸ் நிறைய எடுத்து நஷ்டம் வந்தாச்சு. அப்படி நொந்து போய் இருக்கிற அவஸ்தை. இப்படி பலவிதமா தளர்ந்து போகலாம். அப்படி இருக்கிற அவஸ்தையில புனகா புனகா மறுபடியும் மறுபடியும் லோப அபிபூதகா இன்னும் சம்பாதிக்கணும், நஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசையில அப்படி தோணல் உண்டாயிட்டு, வயசாயி நிறைய சொத்து எல்லாம் இருந்தா கூடியும், நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் எல்லாம் இருந்தா கூடியும், தொழில்களோடு இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற தோணல். இனி கடனேறி வியாபாரம் எல்லாம் நஷ்டமாயி இருக்கிற அவஸ்தையில எப்படியாவது இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தோணல். அப்படி இருக்கிற அவஸ்தையெல்லாம் உண்டாயிட்டு, அப்படி இல்லைன்னா வயசு ஜாஸ்தியானாலும் அதை கேர் பண்ணாதக்கு மறுபடியும் சம்பாதிச்சு கூட்டணும் அப்படிங்கிற அந்த அவஸ்தை உண்டாகிறது. அது சரிக்கும் ஆக்ரகம்னு சொல்ல முடியாது, அத்தியாகிரகம்னு தான் சொல்ல முடியும். நிஸ்ஸத்வஹா ശരീരബലം ഇല്ലാമയായിട്ട് പരവശനായിട്ട് പരാർത്തേ സ്പൃഹാം കുരുതേ അടുത്തവர்களோடு ധനത്തിലെയും പൊരുളുകളിലെയും ആശകൾ വെக்கிறதுം தப்பாக்கும். அப்படி அத்தியாகிரகம் உண்டாகிறத நேர்மையா சம்பாதிச்சு நிறைய சொத்து பதவியெல்லாம் இருந்து வயசாயிட்டு அது இனியும் பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னும் பெருசாகணும், இன்னும் நிறைய இருக்கணும், எனக்கு வாழணுங்கிற ஆசை. அப்படி ஒரு ஆசை. நிறைய சொத்து பதவியெல்லாம் இருந்து அதெல்லாம் நஷ்டமாயிட்டு அதெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை. உடம்பு தாழ்ந்து போறது, ஒன்றும் செய்ய முடியறதில்லை, இருந்தாலும் நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை. இப்படி ஆசைகளும் இருக்கு. இந்த ஆசைகளை தாண்டின அத்தியாகிரகமும் இருக்கு. அப்போ அடுத்த வாழை துரோகிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் அந்த மனசு
அந்த டைமில் அந்த மனுஷனை தூண்டுறது. ஸ்லோகம் 12. குடும்ப பரண ஆகல்ப குடும்ப பரணாகல்பஹ மந்தபாக்யஹ விருதா உத்யமஹ. குடும்ப பரணாகல்போ மந்தபாக்யோ விருதோத்யமா ஸ்ரியா விஹீனஹ கிருபணஹ த்யாயன் ஷோசிதி மூடதீஹி ஸ்ரியா விஹீன கிருபணோ த்யாயன் ஷோசிதி மூடதீ. குடும்ப பரணாகல்போ மந்தபாக்யோ விருதோத்யமா ஸ்ரியா விஹீன கிருபணோ த்யாயன் ஷோசிதி மூடதீ. குடும்ப பரண அகல்பஹ குடும்ப பரண அகல்பஹ குடும்ப பரணத்துக்கு திராணி இல்லாதவனாயிட்டு. மந்தபாக்யஹ அதிர்ஷ்டங்களெல்லாம் கம்மியானவனாயிட்டு. விருதா உத்யமஹ செய்யற முயற்சியெல்லாம் சக்சஸ் ஆகாதவனாயிட்டு. ஸ்ரியா விஹீனஹ ஐஸ்வர்யமில்லாதவனாயிட்டு. ശരീരത്തോட ഐശ്വര്യമില്ലാമ പോച്ച്, சொத்தில்லாம போச்சு, நோய் நொடிகள் வந்துடுத்து. கிருபணஹ ரொம்ப ரொம்ப ദയനീയமான അവസ്ഥയില. മൂഢദീഹി புத்தி இல்லாதவனாயிட்டு. தியாயன் ശ്വസിതി சிந்தனை பண்ணி பெருமூச்சு விடுற அவஸ்தையில இப்போ அந்த கிரகநாதனோடு அவஸ்தை.